5000 ஏரி கூடங்கள் புனரமைப்பு ரூபாய் 500 கோடி ஒதுக்கீடு. வெளியீடு செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை. பெங்களூரு விமான நிலையத்துல 22 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க பவுடரை சட்டவிரோதமா பிரத்யேகமா தயாரிக்கப்பட்ட ஜீன்ஸ் பேண்ட்குள்ள மறைச்சு எடுத்துட்டு வந்த நபரை கையும் களவுமா கஸ்டம்ஸ் அதிகாரிகள் பிடிச்சிருக்காங்க. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். ஷார்ஜால இருந்து பெங்களூரு நோக்கி வந்த விமானத்துல பயணம் செஞ்ச விமானிய கஸ்டம்ஸ் அதிகாரிகள் சோதனை செய்யும் போதுதான் அவரு சட்டவிரோதமா தங்கத்தை கடத்திட்டு வந்திருக்கிறது தெரிய வந்ததா சொல்லப்படுது. அந்த நபர் கொண்டு வந்த ஒரு ஜீன்ஸ் பேண்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருந்த நிலையில சந்தேகம் அடைஞ்ச கஸ்டம்ஸ் அதிகாரிகள் அந்த ஜீன்ஸ் பேண்ட சோதனை செய்யும் போதுதான் தங்கத்தை பவுடர் ஃபார்ம்ல அந்த நபர் எடுத்துட்டு வந்தது தெரிய வந்ததா கூறப்படுது. இதுக்காகவே ஜீன்ஸ் பேண்ட பிரத்யேகமா தயார் செஞ்சு அதுக்குள்ள தங்கத்தை செமி பவுடர் ஃபார்ம்ல மறைச்சு எடுத்துட்டு வந்ததா கூறப்படுது. மொத்தமா அங்கிருந்து கைப்பற்றின தங்கத்தினுடைய அளவு பாத்தீங்கன்னா 367.77 கிராம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய மதிப்பு 22.58 லட்சம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் அந்த நபரை கைது செஞ்சு இப்ப அதிகாரிகள் தீவிர விசாரணையில ஈடுபட்டு வராங்க. இந்த மாதிரி சர்வதேச விமான நிலையங்கள்ல சட்டவிரோதமா தங்கம், வெளிநாட்டு பணம் மற்றும் போதைப் பொருட்களை கடத்தக்கூடிய சம்பவங்கள் அடிக்கடி இந்திய விமான நிலையங்கள்ல அரங்கேறிட்டு வருது. அந்த வகையில இப்ப பெங்களூர்ல இந்த மாதிரி தங்கத்தை கடத்த முயற்சி செஞ்ச நபரை கஸ்டம்ஸ் அதிகாரிகள் கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க. ஐயாயிரம் ஏரி கூடங்கள் புனரமைப்பு ரூபாய் 500 கோடி ஒதுக்கீடு. வெளியீடு செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை.